ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அப்புவோட ஊர் திருவிழா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நானும் அப்புவும் ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். இந்த திருவிழா 3 நாள் நடக்கும். இது ஆடி மாத திருவிழா. ஆனால் ஆடி மாதமே பண்ணலை. இங்கே எப்படின்னா 12 வாரம் கணக்கு வச்சுக்குவாங்க. ஆடி மாதத்துலேருந்து ஒரு சில நான் கல்யாணம் ஆகி போன புதுசுலலாம் புரட்டாசி மாதம்லாம் திருவிழா நடந்தது. இந்த திருவிழா லாஸ்ட் வீக் முந்தின வீக் நடந்தது. நான் வீடியோ அப்லோட் பண்ண லேட் பண்ணிட்டேன். இது 3 நாள் திருவிழா நடக்கும் இங்கே. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். ஃப்ரைடே பால் குடம் எடுப்பாங்க. சாட்டர்டே கூழ் ஊற்றுறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருவாங்க. சண்டே மதியம் கூழ் ஊற்றிட்டு சாயந்தரம் சாமி அலங்காரம் பண்ணி எல்லார் வீட்டுக்கிட்ட ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் அதுக்கப்புறம் கும்பம் கலைஞ்சி சாமி கும்பிடுவாங்க. இது சண்டே தான் ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். அதனால் நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். எல்லா வருஷமும் கரெக்டாக திருவிழாவுக்கு வந்துடுவோம். 3 நாள் செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, கரெக்டாக அந்த லாஸ்ட் நாள் சண்டேவாவது கூழ் ஊற்றுற அன்றைக்கி வந்துடுவோம். அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து சாமி பார்த்துட்டு கூழ்லாம் வாங்கி குடிச்சிட்டு சாயந்தரம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க. அர்ச்சனை சாமி வீட்டுக்கிட்ட அர்ச்சனை பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு, ஆனால் ரொம்ப நாள் கும்பம் கலைக்கிறது மட்டும் நிறைய தடவை மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும், நைட் ஆக்கிடுவாங்க. நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு அதிகபட்சம் கிளம்பிடுவோம். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலேருந்து வரும்போதே கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு அதை வேக வச்சு தாளித்து பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பொங்கலும் நிறைய தான் வச்சுருந்தோம். எல்லாேருக்கும் சக்கரை பொங்கலும் கருப்பு கொண்டக்கடலையும் பிரசாதமாக இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே நான்வெஜ் தான் செய்வாங்க. மத்தியானம் கருவாட்டு குழம்பு, கூழ்லாம் ஊற்றிடுவாங்க. நைட்டுக்கு ஆடு வெட்டுவாங்க. இது சாமிக்கிட்ட வேண்டிட்டு மத்தியானமே கூழ் ஊற்றினதுக்கப்புறம் ஆடு வெட்டுவாங்க. இல்லை, ஆடு வெட்டிட்டு தான் கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க. சைடில் சமையல் வேலையும் போயிட்டுருக்கோம். ஒரே சவுண்டாக வைபாக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் எந்த வருஷமும் தவறுனதே கிடையாது கோயிலுக்கு போகிறது. என்ன பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த ஊருக்கிட்ட போயிட்டு அந்த கோயிலையாவது பார்த்துட்டு வந்துடணும் இல்லையா?